இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் அண்டலிங்கம். இந்த அண்டலிங்கத்தில் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படின்னாக்கா, நாம செய்கின்ற வினைகளை அனுபவிக்க வேண்டும். ஒன்று, அவற்றை அனுபவிப்பதன் மூலமாக முக்தியை நோக்கி பயணிக்க வேண்டும். முக்தியை நோக்கி பயணிப்பதன் மூலமாக அவனை அறியக்கூடிய ஞானம் கிடைக்க வேண்டும். அதனால் நமக்கு சித்தி கிடைக்கின்றது. இந்த உடல் மனம் இயங்குகின்ற 36 தத்துவங்களையும் சித்திகளையும் கடந்து சென்றால் தான் ஒன்றே என்கின்ற உயிர்களுக்கு அருளுகின்ற பரம்பொருளாகிய சதாசிவன் நமக்கு வெளிப்படுகின்றான். அந்த சதாசிவனைத்தான் ஆகமங்கள்லாம் அருளிய தத்துவங்களாக ஒன்றிணைத்து லிங்கமாக நமக்கு இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இன்றைய பாடல் நமக்கு என்ன வலியுறுத்துகின்றது என்று சொன்னால், அண்டலிங்கத்தில் உலகமே சிவமயம் அப்படின்றதுதான் உணர்த்த வருகின்றார். சதாசிவத்தினுடைய பேரருளையும் அண்ட சராசரங்கள் எல்லாம் அவனுடைய வடிவந்தான் என்பதையும் ரொம்ப நுட்பமா நமக்கு இங்க சொல்றார். ஏன் அப்படின்றதுக்கு உதாரணங்களோட கொண்டு போகின்றார். போகமும் முத்தியும் புத்தியும் சித்தியும், போகமும் முத்தியும் புத்தியும் சித்தியும் ஆகமும் 6 தத்துவத்து அப்பாலும், ஆகமும் 6 தத்துவத்துக்கு அப்பாலும் ஏகமும் நல்கி இருக்கும் சதாசிவம், ஏகமும் நல்கி இருக்கும் சதாசிவம் ஆகம அத்துவா ஆறும் சிவமே, ஆகம அத்துவா ஆறும் சிவமே. இப்போ இந்த முதல் வரி பார்க்குறோம். போகம் அப்படின்றது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள், சிற்று இன்பங்கள். அதை அனுபவிப்பதன் மூலமாக ஆன்மா அடையும் உன்னத நிலை பேரின்பம் தான் முத்தி. அந்த நிலைகளுக்கு தேவையான அறிவும் நுண்ணறிவும் புத்தியின் மூலமாக கிடைக்கின்றன. அதன் மூலமாக கிடைத்த அதை நாம் ஆன்மீக பாதையில் அனுப்பும்போது அட்டமா சித்திகள் உள்ளிட்ட ஆற்றல்கள் கிடைக்கின்றன. ஆன்மாக்கள் வினப்பயனை நுகர்வதற்கு காரணமான உடம்புக்கு ஆகமமும் 6 தத்துவங்களுக்கு அப்பாலும் உடல் மனம் சம்பந்தப்பட்ட 36 தத்துவங்களையும் கடந்து செல்கின்ற பொழுது தான் ஒரு தனிப்பெரும் பரம்பொருள், ஒப்பற்ற தனிப்பெரும் பொருள் அப்படின்ற ஒரு ஏகமம் அப்படின்றத நம்ம உணர முடிகின்றது. அப்படி இருக்கின்ற அனைத்தையும் ஆன்மாக்களுக்கு உணர்த்துவதன் மூலமாகவும் அருளை செய்வதன் மூலமாகவும் இருக்கின்றவன் சதாசிவமூர்த்தி. இப்போ இந்த ஆகம அத்துவா ஆறும் சிவமே அப்படின்னா சிவாகமங்கள் எல்லாமே குறிப்பிடுகின்ற பாசக்கூட்டங்களாகிய 6 வழிகளும் சிவபெருமானின் வடிவத்தையே குறிக்கின்றன. இதுதான் நமக்கு உணர்த்த வருகின்ற விஷயங்கள். அப்ப திருமூலர் இந்த படம் நமக்கு என்ன சொல்றாருன்னா, இறைவன் நமக்கு தரும் உலகியல் ஆன்மீக பயன்களை அவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அண்டலிங்கத்தின் தன்மையை விளக்குகின்றார். போகமும் முத்தியும் யார் தருகின்றார்? ஆன்மாக்கள் ஏன் போகம் வருகின்றது? கர்ம வினைகளை கழிப்பதற்காக, உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக. அப்போ ஆன்மா பக்குவம் அடையும் போது பிறவி பிணியில் இருந்து முத்தி பெறுகின்ற நிலைக்கு செல்கின்றது. இரண்டையும் வழங்குகின்றவன் யார்? சதாசிவன். அப்போ அறிவும் ஆற்றலும் தருகின்றது யார்? உலகியலை அறிவதற்கும் இறைவனை உணர்வதற்கும் தேவையான அறிவுத்திறனையும் ஆன்மீக பயிற்சிகளின் மூலம் சித்திகளையும் ஆற்றல்களையும் யார் கொடுக்கின்றார்? சதாசிவன் தான் கொடுக்கின்றான். அப்போ ஆன்மா உலகியல் வாழ்வுக்கு தேவையான உடம்பையும் கொடுக்கின்றான், ஆகமத்தையும் கொடுக்கின்றான். உலக படைப்புக்கு ஆதாரமான 36 தத்துவங்களையும் படைத்த இறைவன் அவற்றோடு நிற்காமல் அந்த தத்துவங்களுக்கு அப்பால் ஏகமாக தான் தனிப்பெரும் ஒளியாகவும் திகழ்கின்றான். இந்த 6 அத்வாக்களும் 6 விதமான வழிகளும் சிவாகமங்களும் ஆன்மாக்களை பந்தப்படுத்தும் 6 வழிகளாகும். மந்திரம், பதனம், வண்ணம் இது சொல் வழி மூலமாக இறைவனை அடையக்கூடிய வழி என்றும்,
புவனம், தத்துவம், கலை அப்படின்றது உலக வழி உலக இன்பங்கள் மூலமாக அடையக்கூடிய வழி என்றும், இறைவனை அடைவதற்கு ஆன்மாக்கள் இந்த 6 வழிகளையும் கடந்து செல்ல வேண்டும். அவற்றை இயக்கு சக்தியாகவும் விளங்குவதும் சிவபெருமானே அப்படின்னு நமக்கு சொல்றார். அப்ப எங்க போனாலும் அவனுடைய இது இருக்கு. உயிரற்றது, உயிர் உள்ளது, வினை, செயல், அனுபவம், ருஷி, ஆன்மீக சிந்தனை, சித்தி, எங்கு போனாலும் அவனாகவே இருக்கின்றான். அதை கடந்து செல்லும் போதும் அவனாகவே இருக்கின்றான். அப்ப அண்டம் முழுவதும் பறந்து இருக்கின்றான் சதாசிவமூர்த்தி. நமக்கு உடலை கொடுக்கிறான், உலக இன்பங்களை கொடுக்கிறான், அதோட இல்லாமல் நம்மளை பக்குவப்படுத்தி தத்துவங்களை கடந்து பேரின்பத்தை அடைவதற்கான முக்தியை அருளுகின்றான். அப்போ உலகமும் அவனே, உலகை கடந்து நிற்கும் பரம்பொருளும் அவனே. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹி இஸ் பிரசன்ட். இந்த போகம், முத்தி, புத்தி, சித்தி இது எல்லாமே அவன் தான் கொடுக்குறான்றதுக்கு ஒரு ஆன்மீக கதையை நம்ம பார்க்கலாம். பழைய காலத்துல ஒரு காட்டுல குடில் அமைச்சு ஒரு மகா குரு வாழ்ந்து வந்தார். அவரிடம் பல சீடர்கள் வந்து கல்வி கற்றனர். அவர்கள சதானந்தன், விவேகன் 2 சீடர்கள் கல்வியில சிறந்து விளங்கினாங்க. அவர்கிட்ட கல்வி காலம் முடிகிற நேரம் வந்தது. குரு ஒரு நாள் என்ன பண்ணாரு, 2 பேரையும் அடைச்சி, இந்தாங்க உங்களுக்கு எஜுகேஷன் முடிஞ்சிச்சு, நீங்க வந்து உலக வாழ்க்கைக்கு போக போறீங்க. புறப்படுறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு இது கடைசியா ஒரு செக்கிங் கொடுக்குறேன், டெஸ்ட் பண்றேன் அப்படின்னாரு. இந்தாங்க 2 பையிலையும் எடுத்துக்கோங்க. இதில் ஆளாளுக்கு ஒரு விசித்திரமான விதை இருக்குது. நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ பார்ப்போம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். சதானந்தன் பார்த்தான். அவனுக்கு வந்து போகமும் புத்தியும் தேவைப்பட்டது. அதனால அந்த விதையை கொண்டு போய் தன் வீட்டு தோட்டத்தில் நட்டான். அவனுடைய இன்டெலிஜென்ட்டால அதுக்கு நிறைய தண்ணி பாய்ச்சினான், உரமிட்டான். அது நிறைய தங்க காசுகள் எல்லாம் தர மரமா வளர்ந்தது. அவனுக்கு நிறைய செல்வம் கிடைச்சது. மாட மாளிகைகள் கட்டினான். அழகான பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டான். உலகத்து இன்பங்களை எல்லாத்தையும் அனுபவித்தான். ஆனா காலம் செல்ல செல்ல அவனுக்குள்ள ஒரு சலிப்பு ஏற்பட்டது. எல்லா செல்வமும் இருந்தும் என் மனம் ஏன் அமைதி இல்லாமல் தவிக்கின்றதுன்னு சிந்திக்க தொடங்கினான். அதுவே நம்ம விவேகானந்தன் பாதைக்கு போவோம். சித்தி முத்தி பாதையில போறான் அவன். அவன் அந்த விதையை என்ன பண்றான், கையில ஏந்தி ஆன்மீகத்தன்மையை தியானிக்கிறான். காடுகளுக்கு சென்று கடினமான தவம் செய்கிறான். விதையின் ஆற்றலால அவனுக்கு பல அரிய சக்திகள்லாம் கிடைக்குது. காற்றுல பறக்கிறது, நினைச்சதை வர வைக்கிறது போன்ற ஆற்றல்லாம் அவனுக்கு கிடைக்குது. அப்ப விவேகானந்தன் என்ன பண்றான், ஒரு கட்டத்துல ஏமாற்றம் வருது. இந்த சித்திகளெல்லாம் என் அகந்தையை வளர்க்கிறதை தவிர உண்மையான பேரின்பம் பிறக்கவில்லையேன்னு அப்படின்னு உணர்ந்தான். அப்ப 2 பேரும் சேர்ந்து வந்து திருப்பி குருவை வந்து குடிசையில பாக்குறாங்க. இதுக்கான விடைகளை தேடணும் அப்படின்னுட்டு. அப்ப சதானந்தன் சொன்னா, நீங்க கொடுத்த விதையால எனக்கு புத்தி போகம் கிடைச்சிது, ஆனா அமைதி இல்லை. விவேகன் சொன்னா, நீங்க எனக்கு சித்தியும் ஆற்றலும் கொடுத்தது, ஆனா முக்தி கிடைக்கல அப்படின்னா. அப்பதான் குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சீடர்களே, நான் உங்களுக்கு தந்தது சாதாரண விதை அல்ல, அது சிவத்தன்மை என்னும் விதை. நீங்கள் இருவரும் அதை தனித்தனியாக பார்த்தீர்கள். சதானந்தா, நீ உலக இன்பங்களை அனுபவிக்க உனக்கு உதவிய புத்தியை தந்தவன் அந்த சிவனே. ஆனா அந்த போகத்திலே மூழ்கி விட்டதால் புத்தியை தேட மறந்தாய். விவேகா, நீ ஆன்மீக பயிற்சியால் பெற்ற சித்திகளை தந்தவனும் அந்த சிவனே. ஆனால் சித்திகளையே இலக்காக கொண்டதால் அதற்கும் அப்பால் உள்ள முக்தி நிலையை அடையவில்லை. அப்ப இந்த கதையினுடைய ஆன்மீக உண்மை என்னன்னா, திருமூலர் வாக்குப்படி போகம் புத்தி போகம், முத்தி, புத்தி, சித்தி 4மே தருபவன் சதாசிவமூர்த்தி தான். அப்ப நம்ம உடலமாக இருக்கட்டும், இல்ல ஆகமமாக இருக்கட்டும், இந்த உலகம் தத்துவங்களாக இருக்கட்டும், அனைத்தும் அவனாகவே வடிவமாகவே இருக்கின்றன. உலக இன்பத்தை அனுபவிக்க போதும் எனக்கு கொடுத்தது இறைவன் தான் நினைக்கணும். புத்தியோட நம்ம வாழணும். அப்ப சித்திகள் கிடைச்சாலும் இதுக்கும் அவன் தான் காரணம்னு நினைக்கணும். அடக்கமா இருக்கணும். அவன் பாதத்துல சரணடையணும். அப்பதான் உன்னதமான முக்தி கிடைக்கும். உலகமும் அவரே, உலகை கடந்து நிற்கும் முக்தியும் அவரே அப்படின்ற நாணம் நமக்கு புரிதலாகும். இந்த விளக்கத்தை கேட்ட உடனே 2 சீடர்களும் தங்களுக்குள்ள உள்ள அகந்தையை நீங்கி உலகியல் போகத்தையும் ஆன்மீக சித்திகளையும்
சிவபெருமானின் அருளாகவே கருதி அவனது பேரொழியில தங்களை இணைத்துக் கொண்டும் உன்னத முக்தி நிலையை அடைந்தனர். சுருக்கமா சொல்லணும்னாக்கா, நமக்கு கிடைக்கக்கூடிய உலகியல் அறிவு, செல்வம், ஆன்மீக ஆற்றல் அனைத்தும் சதாசிவனுடைய அருள் என்றே நாம் உணர வேண்டும். அவனுடைய வடிவமாகவே பார்த்து இயல்பாகவே முக்தி நிலையை அடைவோம் என்பது அந்த கதையினுடைய நீதி. இந்த போகம், புத்தி, சித்தி இது எல்லாமே சிவன்தான். ஏதோ காட்டில் தவம் செய்வங்க மட்டுமல்ல, சாதாரண நம்ம போல வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் உலகியல் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி. அப்ப என்ன செய்யணும்? உலகில் கடமைகளை சலப்பின்றி செய்யணும். போகமும் புத்தியும் அனுபவித்தாலும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். திறமைகளையும் நம்ம தலகணம் என்று கையாளணும். ஒரு பவர் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணாம அதுலயும் அவன் இருக்கின்றான்ன்ற தன்மையோட நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். உடலையும் உலகையும் மதிக்க பழகணும். அதுதான் ஆகமாத்துவான்றது. வெளியில போனா கூட நம்மளை நான் என்ற அகந்த மறைப்பதற்குள்ள இந்த உலகத்தையும் உடலையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன அமைதிதான் நமக்கு இலக்கு. அதுதான் முக்தியை நோக்கி நம்மளை செலுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த தொடர்ச்சியா நம்மளை இறைவனை சரணடைந்து மன அமைதியோடு முக்தியோடு வாழ்வோம் அப்படின்னு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாருங்கள் ரத்னகுமார் ஐயா. வணக்கம், நீண்ட நாள் ஆயிடுச்சு. வணக்கம் ஐயா. இல்ல ஐயா, மேல யாரும் இல்லையாட்டு இருக்கு அப்படின்ட்டு கிருத்திகாமா இருக்காங்க. கிருத்திகாமா நீங்க தொடருங்க. நீங்க பேச முடிச்சிருங்க. நன்றி நன்றி. வாருங்க விந்தியா அம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரே போற்றி. 1714வது திருமந்திரம். சித்தியும் புத்தியும் சிவனருட் செயலே. திருமந்திரம். போகமும் முத்தியும் புத்தியும் சித்தியும். உங்களுடைய பகிர்வை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். 1714. நான் பேசுறது கேக்குதா? வாங்க. அம்மா கேக்குதுங்கம்மா. வணக்கம் வணக்கம். பேசிட்டாம இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதுங்களா ஐயா? இந்தியாமா நீங்க பேசுறது கேக்குது, கிருத்திகாமா பேசுறது கேக்குது. ஆனா கிருத்திகாமா பேசுறது கொஞ்சம் லேட்டா வருதா என்னவோ தெரியல. அனைவருக்கும் வணக்கம். 1714வது திருமந்திரம். சித்தியும் புத்தியும் சிவனருட் செயலே. திருமந்திரம். போகமும் முத்தியும் புத்தியும் சித்தியும் ஆகமமும் ஆறாறு தத்துவத்து அப்பாலாம் ஏகமும் நல்கி இருக்கும் யார் பேசுறதுமே கேட்கல. எனக்குதான் அப்படி இருக்கா இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? எங்களுக்கெல்லாம் கேக்குது. ஆகம அத்துவா ஆறும் சிவமே. விந்தியம்மா அருமையான திருமந்திரம். இன்பத்தையும் போகமும் வீடு பேச்சையும் முத்தியும் ஞானமும் புத்தியும் எண்ணியதை அடையும் சித்தியும் இவை யாவற்றையும் உய்த்து உணர்ந்து அனுபவிப்பதற்கு வாய்ப்பான உடம்பையும் உடம்பு அறியும் 36 தத்துவங்களும் ஆகிய இவை எல்லாவற்றையும் கடந்து தான் ஒருவனே ஆக நின்று அருள் பாவிப்பான். ஆறாறு 36 தத்துவம் மண் முதல் விண் வரை உள்ள 36 தத்துவங்கள். ஏகம ஒன்று நல்கி அருளி. ஆகம் உடம்பு, ஆகமம் வேத ஆகமங்கள்,
அத்துவா 6 வழிகள் 6. கழக வெளியீட்டில் அன்பியல் வாழ்க்கையாகிய போகமும் அருளியல் வாழ்க்கையாகிய முத்தியும் முறையே அவற்றின் பயனாகிய சிற்றின்பமாகிய புத்தியும் பேரின்பமாகிய சித்தியும் சித்திக்குரிய வழிவகை கூறும் திருமூலர் போன்ற செந்தமிழ் ஆகமமும் அவற்றின்கண் காணப்படும் அருஞ்சைவர் தத்துவம் 36 அதற்கு அப்பாலாக திகழும் ஒப்பில் ஒரு முதலாம் சதாசிவமும் ஆகம நூலிற் காணப்படும் அத்துவாவாகிய வழிகள் 6 சிவபெருமானேயாம். சிவபெருமானேயாம் என்பதற்கு பொருள் அவன் தன் ஆணையால் நிகழ்வன என்பதாம். ஏகம் ஆன்மா, ஆகம ஆகமங்கள் கூறுகின்ற. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றி இந்தியாம்மா. கிருத்திகாமா உங்களுக்கு கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. ஏதோ கிளிச் இருந்திருக்கு. நான் வெளில போயிட்டு உள்ள வந்தேன். நன்றி, நன்றி. ஐயா தியாகராஜனியா, நீங்க தொடர்றீங்களா? கிருத்திகாமா பேசுறோம். அம்மா சொல்லியிருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. கிருத்திகாமா நீங்க தொடர். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் லைனையா சொல்லியாச்சு, வெங்கியம்மா சொல்லியாச்சு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். போகமும் முத்தியும் புத்தியும். போகம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த உலகம் தான் போகம். அதான் அண்டலிங்கம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அததான் நம்ம போகம்னு ஒரு 2 பாடல் முன்னாடி பார்த்தோம். அதாவது உணரக்கூடிய அனைத்து விஷயங்களும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த பாடலை எடுத்துட்டு போனோம். போகமும் அப்படின்னா உணரக்கூடிய அனைத்து விஷயங்களும் அப்படின்னு எடுத்துக்கலாம். முத்தியும் புத்தியும் சித்தியும். அப்ப இது எல்லாமே உணர்தலுக்கு உட்பட்டதுதான். புத்தி, முத்தி, சித்தி, முக்தி கூட உணர்தலுக்கு உட்பட்டதுதான். நம்ம ஒரு இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறையணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. எப்படி அப்படின்னா, நிறைய பேருக்கு அது சொல்றதுக்கு தயக்கமா இருக்கும். நான் நிறைவடைந்து விட்டேன், நான் முக்தி அடைந்து விட்டேன் அப்படின்னா, என்ன உசுரோட இருக்கா, நகை போட்டுக்கிறா, ட்ரெஸ் பண்ணிக்கிறா, சாப்பிடுறா, பிடிச்சத சாப்பிடுறா, பிடிச்சத சொல்றா, ஆனா முக்தி அடைந்து விட்டேன்னா நிறைஞ்சிருச்சு. அதுதான் முக்தி. இதற்கு மேல் பிறப்புங்கிற ஒரு விருப்பம் இல்ல, இறப்புக்கும் விருப்பம் இல்ல. அதாவது எது நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுதான் அந்த உணர்தல். நம்ம எதுலதான் அதுல நிக்கிறோம்னாக்கா, சாப்பாட்டுல மாத்திரம்தான் இது வரைக்கும் எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க. அந்த சாப்பாடு மாத்திரம்தான் ஒருத்தருக்கு நிறையுது இப்பெல்லாம். போட்டு ஐயோ எனக்கு இதுக்கு மேல சாப்பிட முடியாது போதும். ஆனா இவங்களே ஒரு 10 மணி நேரம் கழிச்சு திருப்பி சாப்பிடுவாங்க. அது வேற விஷயம். ஆனால் அந்த சாப்பிட்ட நொடியில எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது சாப்பாடு ஒன்னாதான் இருக்கு. அப்ப அது சொல்லும் பொழுது ஏன் மிச்சதெல்லாம் சொல்ல முடியாது? சொல்லலாம், சொல்லணும். அதுதான் முக்தி. அப்போ அதுதான் உடலோடு இருக்கும் போதே நாம் அமையக்கூடிய முக்தி. எந்த நிமிடம் வேண்டுமானாலும் இந்த உடலை விடுவதற்கு தயார் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு நிலை. இது துக்கத்தினாலேயோ கோபத்தினாலேயோ வருத்தத்தினாலேயோ இல்ல, நிறைவினால் நான் அடைந்து விட்டேன், இந்த நிலைதான் முக்தி. இதுதான் உடலோடு இருக்கக்கூடிய முக்தி. அப்ப இது என்னது? உணர்வு. அதுக்குன்னு அந்த உணர்வு நிலை தரக்கூடிய வெளிப்பாடுகள் வேற. ஆனா மொத்தத்துல இது உணர்வு தான். அதனாலதான் முக்தியும் போகமும் அப்படின்னு சொன்னாரு. உணர்தலும் அதுல இருந்து சேர்ந்து எதை பின்னாடி வருது? ஒண்ணுக்கு அப்புறம் 2ங்கிற மாதிரி முக்தியும் புத்தியும் சித்தியும் ஆகமும் 6 தத்துவத்து அப்பாலாம் அப்படின்றாரு. இந்த இடத்துல ஆகமும் அப்படிங்கிறத இந்த ஆகம அப்படின்னு அடுத்தாப்புல வருது. ஆகம அத்துவா ஆறும் சிவமே அப்படின்னு சொல்றாரு.
அப்ப இந்த இடத்துல ஆகமும் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா உடலும், அந்த உடல் இயங்குகின்ற 36 தத்துவமும். 6 அப்படின்னா 36. ஏன்னா இந்த ஆகம்ங்கிறதுக்கு உடல்ங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால இந்த இடத்த நம்ம அங்க வச்சுக்கணும். சோ அப்ப வரிசையா சொல்லிட்டாரு. இது சொன்ன உடறதுக்கு முன்னாடியே நமக்கு நம்ம டைவர்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நேர்த்திக்கு மந்திரத்துல ரொம்ப தெளிவா சொன்னாரு. உலகில் எடுத்தது சக்தி முதலா அப்படின்னு சொன்னாரு. சக்தி வடிவாய், சக்தி குணமாய் உலகம் எடுத்த சதாசிவம் தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இதுல இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமுமே ஏன் இத 4ஆம் தந்திரத்துல வைக்கல, ஏன் இத சக்தி பேதத்துல வைக்கல, ஏன் இங்க வச்சிருக்காங்க? இந்த கேள்வி எழணும் நமக்கு. இந்த நேர்த்திக்கு மந்திரம் பண்ணும்போது இது சக்தியை போற்றக்கூடிய, சக்தியினுடைய நிலையை சொல்லக்கூடிய, அவள் எங்கு இருக்கிறாள், எதனால் இயங்குகிறாள், எப்படி இயங்குகிறாள், முதலாய் அவள்தான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடியவள், வடிவாக இருக்கக்கூடியவள். அப்ப எல்லா வடிவமும், அப்போ அந்த அந்த அண்டலிங்கம்னு நம்ம சொல்லக்கூடிய அதுவுமே சக்தியினுடைய வடிவுதான். ஏன்னா அது உணர்தலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அப்ப அது போகமாக இருக்கிறது, இந்த உலகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதுவும் அந்த சதாசிவமே அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒரு உருவத்தை கொண்டு வந்து காமிக்கிறாரு நேற்றுக்கு. அப்ப இதை எதுல சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஏன் 4ஆம் தந்திரத்துல சக்தி பேதம்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ விஷயம் சொன்னாங்க, ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்கணும். அதற்குண்டான பதிலா நான் அடைந்தது என்னன்னா, இது அங்க சக்தியினுடைய பிரம்மாண்டத்தை சொல்லிட்டு அந்த சக்தியை உன்னால் உணர முடியும், அதை உணர தலைப்படுன்னு நமக்கு இந்த இடத்துல பின் பண்ணி காட்டுறார். நீ அந்த இடத்த புடிச்சுக்கோ, நம்ம பெரிய விஷயம், அந்த பெரிய விஷயத்த நீ இப்படி புடிச்சுக்கோ அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இது எல்லாமே ஆகமும் 6 தத்துவத்திற்கு அப்பாலும். அப்ப நம்ம உடம்பே 6 தத்துவத்துக்கு அப்பால் செல்லக்கூடியதுதான் அப்படின்னு ஒரு எளிமையான ஒரு 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 விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இது எல்லாமே பியாண்ட் இட் இஸ், இந்த உடம்புக்கு அப்புறம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்ப தாண்டணும் நம்ம. அது எப்படி தாண்டுறது? அதுதான் இவ்வளவு நாளா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் தாண்டினால், இந்த உடல் என்கின்ற நான் என்கின்ற அதை தாண்டினால் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? இந்த 6 தத்துவத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய உணர்வு நிலைகளை, முக்தியை, புக்தியை, சித்தியை. அப்ப இந்த 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 ஸ்தூல உடலை தாண்டி சூட்சும உடலோடு இணையக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கிறாரு. இது எல்லாமே யாரு அப்படின்னா ஏகமும் நல்கி இருக்கும் சதாசிவம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது அது எல்லாமே ஒண்ணுதான். நம்ம என்னமோ 36 தத்துவம் பாக்குறோம். அப்ப அதுவும் அந்த ஏகத்தினுடைய அடக்கம் தான். முக்தி, புத்தி, சித்தி, அதை உணரக்கூடிய போகம், இப்படி எல்லாமே சொல்றோம். அது எல்லாமுமே அந்த சதாசிவ நிலைதான். நம்ம பார்த்தோம், உண்மணி, மனோன்மணி என்று சொல்லக்கூடிய அந்த மனோன்மணியின் திருவிளையாடல் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும். நீ காத்து படுதுன்னா கூட அது சக்தி தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய இதுதான் ஸ்ரீசக்கரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அத்தனை கோணங்களிலும் அத்தனை தேவதைகளையும் யோகினிகளையும் நிறுத்தி நமக்கு ஸ்ரீசக்கரம் அதுதான் சொல்லி கொடுக்கிறது. இப்ப அங்க போனா நம்மளால மீண்டு வர முடியாது, அவ்வளவு பெருசது. ஆனாலும் ஒரு ஞாபகத்துக்கு, ஒரு ஒப்புமைக்காக நான் உங்களுக்காக சொல்றேன். இது எல்லாம் நல்கி இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா சதாசிவம். எதன் மூலமாக? சக்தியின் மூலமாக. இதை எப்படி பிடிக்கிறது அப்படின்னா ஆகம அத்துவா ஆறும் சிவமே அப்படின்னு முடிக்கிறார். அப்ப இந்த ஆகமம்ல வரக்கூடிய ஆகம் அப்படின்னா இந்த உடல். அது திருப்பி என்ன போன தடவையும் பார்த்தோம். வேதங்கள்னும் ஒரு சில உரையாசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த அத்துவாக்கள் வரக்கூடியது, அத்துவாக்கள் இயங்கக்கூடியது எது அப்படின்னா இந்த உடல்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இந்த இடத்துலயும் நான் ஆகமம் அப்படிங்கிறத, ஆகம அத்துவா அப்படிங்கிறத நான் இந்த உடல்ல இயங்கக்கூடிய அத்துவாக்கள் 6 சிவமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் இந்த இடத்துல திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றாரு அப்படின்னா இந்த 6 அத்துவாக்களின் மூலமாக இந்த ஏகம் ஆக இருந்து அனைத்தையும் நல்கி இருக்கக்கூடிய சதாசிவத்தை
நாம் அடைய முடியும். அப்படி அடையும் பொழுது அது எங்க இருக்கும் அப்படின்னாக்கா, ஆகமும் ஆறாறு தத்துவத்திற்கு அப்பாலும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அது எதுவா இருக்கும் அப்படின்னா, போகம், முத்தி, சித்தி, புத்தி இதெல்லாம் அப்படின்னு நம்ம அடுக்கடுக்கா நமக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறாரு. முதல்ல டூல், அந்த டூல்னால அடையக்கூடிய பயன், அந்த பயன் எங்க இருக்கிறது? 36 தத்துவத்திற்கு அப்பால், இந்த உடலுக்கு அப்பால் இருக்கிறது. அப்படி அடையக்கூடிய போகமும் முத்தியும் சித்தியும் புத்தியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. சோ இது முழுக்க முழுக்க உடலால் அடையக்கூடியது. ஆனா எந்த உடல் அப்படின்னா, இந்த உடலில் இருக்கக்கூடிய, இந்த ஸ்தூல உடலில் இருக்கக்கூடிய சூட்சும உடலை, ஸ்தூல உடலை நாம் அறியக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மந்திரத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதா என்னோட புரிதல். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிக்க கொடுக்கிறேன். நன்றி. நன்றிம்மா. நன்றி கிருத்திகாம்மா. தியாகராஜன் ஐயா. வணக்கங்க ஐயா. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஐயா ஒரு 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்ல சுருக்கமா பாடிட்டுமா? எடுத்துவாங்க, பேசுங்க. மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. மனநிறைவாக இன்றைய மந்திரம் அண்டலிங்கம் என்ற அத்தியாயத்திலிருந்து பொருள் விளக்கம், மெய்ப்பொருள் விளக்கத்தை கண்டு ஆனந்த நிலையில இருக்கிறோம். இந்த ஆனந்தமான மனநிலையில மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓதி சிந்தித்து கொண்டே இருக்க இருக்க ஆசான் அருளால நமக்குள்ளாக அந்த மெய்ப்பொருள் விளக்கம் சித்தியாகும். நம்ம புத்திக்கு புலன்வயப்பட்ட நிலையில தான் எல்லாமே உணர்வு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த புலன்களால உணர்வதைத்தான் நம்ம உண்மையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா புலன்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணராம இருக்கிறோம். அது சித்தி அடையணும். அதுதான் எது எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த மூல நிலைய, அந்த ஆதி நிலைய, அந்த அசையா மெய்ப்பொருளை நாம உணர்ந்து கொள்ளணும். எப்பொழுதும் அது இருப்பாக இருக்கிறது. அது இல்லைன்னா உலகத்துல எந்த இயக்கமுமே இல்லை. இயக்கத்துக்கு அடித்தளமாக தாள் போல, இப்ப எல்லா எழுத்துக்களுக்கு தாள் இருப்பது போல எல்லா இயக்கத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த பேஸ் எவ்வளவு உயரமான கட்டடமாக இருந்தாலும் அதுக்கு பவுண்டேஷன் இருக்கணும். அந்த கட்டுமானத்துல அடித்தளம் இருக்கணும். அதே மாதிரி மரம் எவ்வளவு விருட்சம் பெருசாக இருந்தாலும் அங்கே வேறு இருக்கணும். அதனால எல்லாவற்றுக்கும் மூல வித்து ஒன்று இருக்கிறது. அதிலிருந்துதான் எல்லாமே விளைந்திருக்கிறது என்பதை உணர வைக்க எத்தனையோ கோணங்கள்ல ஆசான் திருமூலர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு தன்மையில இன்றைய மந்திரமும் ஒரு சிறப்பான தன்மை. பல்வேறு கோணத்துல அறிஞர் பெருமக்களாகிய தாங்கள் அனைவரும் உணர்த்தினீங்க. இன்னும் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த மெய்ப்பொருளை எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் நாம அதை உணரணும்னா அது அதுவாகி நிற்கணுங்கிறது மாதிரி அந்த மெய்ப்பொருளை உணரணும். முதல்ல ஒருத்தரை பார்க்காம அவருடைய தன்மைகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒருத்தரை பார்த்த பிறகு அதன் பிறகு அவர் யாரு, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கும் போது இன்னும் மேலான விளக்கங்கள் கிடைக்கும். அதனால மெய்ப்பொருள் ஒன்று இருக்கிறது, சத்திய பொருள் ஒன்று இருக்கிறது. அந்த சத்திய பொருளிலிருந்து, அந்த மெய்ப்பொருளிலிருந்து எழுந்ததே அனைத்தும் சக்தி. வேதங்கள் கூறக்கூடிய அந்த சக்தி என்பதை உணர வேண்டும். சக்தினா அது எனர்ஜின்றாயிருது. இது சக்தி. அந்த சத்திய பொருள் மெய்ப்பொருளாகவே இருக்குது. அந்த மெய்ப்பொருளே டிரான்ஸ்பர்மேஷன் என்ற அளவுல எல்லாமாகி வந்திருக்கிறது என்ற அந்த உண்மையை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மெய்ப்பொருளிலிருந்து எழுச்சி அடைந்த அந்த சக்தி, அந்த சத்தியம் என்பது அது மெய்ப்பொருளாகவே ஆகிவிட்டது. அந்த சத்தியம் என்று சொல்லும் போது மெய்ப்பொருளாகவே இருக்கிறது தான். அந்த சத்திய பொருளிலிருந்து, அந்த நெத்திய பொருளிலிருந்து வந்ததுதான் அனைத்தும். இந்த நிலைகளை மனதுல பதிவு பண்ணி வைத்துக்கொண்டு இப்ப இந்த மந்திரத்தை பார்க்கலாம். போகமும் முத்தியும்
போகமும் முத்தியும் புத்தியும் சித்தியும். போகமும் முத்தியும் புத்தியும் சித்தியும். போகமும் முத்தியும் புத்தியும் சித்தியும். ஆகமும் ஆறாறு தத்துவத்து அப்பாலாம். ஆகமும் ஆறாறு தத்துவத்து அப்பாலாம். ஏகமும் நல்கியிருக்கும் சதாசிவம். ஏகமும் 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 நல்கியிருக்கும் சதாசிவம். ஆகம அத்துவா ஆறும். ஆகம அத்துவா ஆறும். போகமும் முத்தியும் புத்தியும் சித்தியும். ஆகமும் ஆறாறு தத்துவத்து அப்பாலாம். ஏகமும் நல்கியிருக்கும் சதாசிவம். ஆகம அத்துவாரும். சிவமே சிவமே சிவமே. மிக்க மகிழ்ச்சி. இதுல ஏகம் என்பது ஒன்றுதான், மெய்ப்பொருள் ஒன்றுதான், பிரம்மம் ஒன்றுதான். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நிலை, சதா இருப்பாக இருக்கக்கூடிய அந்த சிவம், அதுவும் ஒன்றுதான். அந்த ஒன்றே ஏகம் அநேகம், அந்த ஒன்றே அனைத்துமாக வந்திருக்கிறது. இந்த உடல் ஆகம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல், ஆகமம்னா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த நிலை. அந்த மெய்ப்பொருளாகிய சிவமும் இந்த உடலும் வேறு வேறு அல்ல. அந்த சக்தி என்பது இருக்கிறது எங்க என்று பார்த்தா இந்த பிரபஞ்சத்திலையும் அது இருக்கு. அதே மாதிரி இந்த உடலுக்குள்ளேயும் உயிராக இருக்கு. அந்த உயிராக இருப்பது அந்த சக்தி தான், இந்த உடலுக்குள்ள உயிராக இருப்பது. அப்போ உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு இருந்தா தான் அந்த மெய்ப்பொருள் என்பதையே உணர முடியும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப அந்த ஆகம், இந்த உடல் ஆறாறு தத்துவம். ஆனா இதை இயங்க செய்கிறது எது, இந்த உடலாக வந்திருப்பது எது என்று பார்த்தா விண் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான், அந்த அறிவு தான். அந்த அறிவு ஆற்றலும் இணைந்த ஒரு தன்மையில தான் அந்த பிரபஞ்சமே ஆக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம புத்தியால அறிந்து கொள்ள முடியுமா என்று பார்த்தா முத்தி நிலையில இருந்து பார்க்கும் போதுதான் இந்த புத்திக்கே எட்டும். இந்த உலக போகத்துல மனதை சிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறையே அதை முடியாது. ஆனா அந்த முத்தி நிலையில, அந்த பூரண அறிவு நிலையில அந்த போகம் இருக்கு பாருங்க, அதுதான் சிவானந்த போகம். அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சவங்க கொடுத்ததுதான் இந்த தத்துவ விளக்கங்கள் அத்தனையுமே. இந்த உடல் தத்துவமா இருக்கட்டும், இந்த உயிர் தத்துவமாக இருக்கட்டும், உலகத்துல எத்தனையோ தத்துவங்கள் ஒவ்வொருத்தரும் சொன்னாலும் அந்த தத்துவம் என்பது ஒன்றுதான், உண்மைதான். அந்த உண்மையை பற்றி விளக்குவதுதான் தத்துவம். தத்துவம் என்றாலே உள்ளத உள்ளவாறு சொல்றது. அது வார்த்தைகள் அல்ல, அது இருப்பு. அந்த இருப்பை நமக்கு விளங்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் பல்வேறு மொழியியலாளர்கள் அதை விளக்க முற்படுறாங்க. ஆனா சொற்கடந்த பொருளே என்று சொல்வார். அந்த சொற்கடந்த பொருள் தான் அந்த மெய்ப்பொருள் என்பது. அவரவர் உணர்ந்து அறியக்கூடியது. அந்த நிலைதான் முத்தி நிலை. அந்த முத்தி நிலையை அடைவதற்கு நம்ம புத்தி சரியா இருக்கணும். இந்த உடல்ல இருக்கக்கூடிய புலன்கள் இந்த உலக போகத்துல சிக்கி கொள்ளாம அந்த மெய்ப்பொருள்ல, அந்த சிவானந்த போகத்துல நாம திளைக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வருது பாருங்க, உபதேசத்தால, குருவர்களால. அதுதான் சித்தி. நமக்கு அந்த விளக்கம் நமக்கு கிடைச்சு போச்சு. இதன் மூலம்தான், இந்த வழிமுறையின்படிதான், இந்த நெறிமுறையின்படிதான் இயற்கை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்ற அளவுல சிந்திக்கும் போதுதான் உடல் தத்துவமும் விளங்கும். உடலுக்கு அப்பால இருக்கக்கூடிய இந்த 6 ஆதாரங்களை கடந்து நின்று பார்க்கும்போது எல்லா உண்மைகளுமே நமக்கு விளங்கும். ஏன்னா அது அரூபமானது. இந்த உடல் என்பது உருப்பொருளாக வந்திருக்குது. ஆனா அது அரூப நிலையில இருக்கக்கூடியது. அப்பாலாம் என்று சொல்லும் போது அப்பாலுக்கு அப்பாலே நின்று பார்க்கணும். அந்த அப்பால நின்று பார்க்கும் போதுதான்
அந்த வெளியில இருந்து பார்க்கும்போதுதான் இயக்கம் எல்லாமே நமக்கு உணர்வாக தெரியும். ஆனா ஒன்றுதான் எல்லாமாகி வந்திருக்குது. அது சதாசிவ நிலையில இருந்து எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது. சதான இருப்பாக இருந்து கொண்டு எல்லா இயக்கத்துக்கும் காரணப்பொருளாக அதுதான் இருந்துட்டு இருக்கு. காரணம் இல்லாம காரியம் இல்லை. அப்ப காரணப்பொருளாக இருப்பது எதுன்னா அந்த சிவன் தான். சிவம் இல்லைன்னா இந்த சக்தி என்பதே இல்லை. அதனால அண்ட லிங்கம் என்று சொல்லும் போது லிங்கமாக இருப்பது அந்த சதாசிவன் தான். அந்த சதாசிவன் தான் இன்னைக்கு அண்டமாக சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஆகவா அத்துவா ஆறும் சிவமே 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 என்று சொல்றார். சிவன்தான் ஏகமாக இருக்குது, அநேகமாகவும் இருக்குது என்ற உண்மையை நமக்கு உணர்த்தி, அதாவது உணர்ந்து நம்மளை ஓத வைத்து உணர வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆசான் மகான் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. நன்றி தியாகராஜன். மிக்க நன்றி. வேறு யாரும் தங்கள் உங்க கருத்தை பகிர்ந்துதான் வாங்க. இல்லைன்னா நிறைவு செய்துக்கலாம். நன்றி. இது இந்த பால் நிலை என்று சொல்வதும் இந்த நிலையத்தான். சிவலோகம்னு சொல்றதும் இந்த நிலையத்தான். வைகுந்தம்னு சொல்றதும் இந்த நிலையத்தான். பேரு வேறு வேறாக இருந்தாலும் அந்த இருப்பு என்பது ஒன்றாகத்தான் இருக்குது என்பதை உணரும் போதுதான் நாம முழுமை அடைய முடியும். அதாவது முத்தி நிலையில இருக்க முடியும். இந்த உண்மையை மனதில் இருத்தி கொண்டு தத்துவங்களை அணுகணும்னா அந்த மெய்ப்பொருள் விளக்கம் நமக்கு உணர்வாகவே கிட்டும். ரொம்ப எளிமையானது. தத்துவம் என்பது ரொம்ப எளிமையானது. அதை இனிமையாக ஆனந்தமாக அனுபவிக்கணும். எந்த ஒரு சர்ச்சைகள்லையும் போய் திக்கிக்க கூடாது. அதாவது விவாதங்கள் செய்வாங்க, அங்க போய் மாட்டிக்க கூடாது. நமக்கு என்ன உணர்வு கிடைக்குதோ அந்த உணர்வுல லயமாகணும். திருமந்திரத்துல எல்லாமே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இல்லாத விளக்கங்களே இல்லை அப்படிங்கிற அளவுல இந்த மந்திரங்களை ஓதி ஓதி உணர்வாக பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி நன்றிங்கய்யா. நன்றி நன்றி தியாகராஜன். நிறைவு செய்வோம். திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் கஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலத்தை கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறிய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மேன்பொருளுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசனைகளில் சந்திப்போம்.